தமிழ் வெளியினர்களுக்கு வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி மே 17 இயக்கம் சென்னை பூங்கா நகரில் இந்திய அழிப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் சிவா திலீபன் என்ற ஒரு தன்னுடைய உயிர் இயக்கம் பண்ணுறாரு. ஆனால் இது குறித்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தில் பெரும் அவதூறுகள் தான் பார்த்து வங்குச்சு. இதில் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா திண்டுக்கல் துரைராஜ் அப்படின்றவர் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லாத இந்திய அழிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இல்லாத இந்தியை அழிப்பதுன்னா அடுத்த நாள், அதாவது மே 17 இயக்கம் போராட்டம் நடந்த அடுத்த நாள் மார்வாடி பொண்ணுங்க 2 பேர் அதே ரயில் நிலையத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட ஒத்துமை இல்லை, எல்லாம் ஒன்று சேருங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாங்க. இந்தி எழுதிருக்கிறாங்க. அப்போது இல்லாத இந்தியை அழிக்கணும்னு நம்ம அந்த போராட்டம் பண்ணும்போது எதுக்கு அந்த மார்வாடிகளுக்கு எரியுது? இந்தி அழிக்கிறதுன்றது ஏதோ இந்தி மட்டுமே அழிக்கிறது கிடையாது. இந்திய ஆதிக்கத்தையும் வணிக கும்பலோட வணிக லாபத்தையும் கை வைக்கிறது. அதனால தான் அவனுக்கு கோவம் வந்து அவன் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறான். ஆனால் இது தெரியாத துரைராஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லாத இந்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த துரைராஜ் என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து 6ஆம் வகுப்புலேருந்தே அம்பேத்கரையும் படிச்சிருக்கிறேன், பெரியாரும் படிச்சிருக்கின்றாரு. அம்பேத்கரையும் பெரியாரும் படித்தவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும்ல ஏன் இந்தியை இன்னைக்கு அழிக்கிறாங்க. உண்மையிலேயே அதுக்கு முகாந்திரம் பார்க்கணும். உங்களுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், எப்பாங்க வா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெற்கு ரயில்வே அல்லது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு என்னென்ன வார்டிலாம் விளம்பரம் கொடுத்துருக்கு, என்னென்ன இடத்துல எக்ஸாம் எடுத்திருக்கு, இதில் இவ்வளோ தமிழர்கள் எழுதிருக்கிறாங்க, இவ்வளோ தமிழர்களில் இந்தந்த தமிழர்களுக்கெல்லாம் இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு புள்ளியூர் மாதிரில பேசணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, போகிற போக்கில் மே 17 இயக்கத்தை பேன் பண்ணணும், திரும்ப அந்த குண்டு சாத்தில் கைது செய்யணும் அப்படின்னு போகிற போக்கில் அவதில் படி போயிட்டே இருக்கிறாரு. ஆக இந்த தம்பி சொல்ல வேண்டியது என்னன்னா, தம்பி நீ அம்பேத்கர் 6ஆவது படிச்சே தவிர அவரை உணரலை. நீ உணர்ந்துருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப, அவர் மாதிரியே யோசிச்சிருப்ப. பெரியாரை படிச்சிருந்தனா என்ன பண்ணியிருப்ப, நீ பெரியார் மாதிரியே யோசிச்சிருப்ப. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிற. இப்போது நம்ம துரைராஜை மட்டும் கேட்கலாம்னா நம்ம மோகன்ஜியும் திருமாவஞ்சியும் கேட்கலாம். அந்த பைத்தியங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, வைத்தியமே பண்ண முடியாது, பைத்தியம் அதெல்லாம். ஆனால் இந்த தம்பி சின்ன பையன். தம்பி நல்லா தெரிஞ்சுக்க, நீ கொள்கையை உள்வாங்கியிருந்தேன்னா நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, உன் கொள்கையை என்ன பண்ணுவேன், கடைப்பிடிப்ப. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை போயிட்டு 6ஆவது படிச்சல, இப்போ உனக்கு எப்படியும் காலேஜெலாம் முடிச்சுட்டு இருப்ப. குறிப்பாக செவிலியார் படிச்சதுன்னு நினைக்கிறேன். என்ன மற்ற யாரும் செவிலில் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போய் நேராக மீண்டும் அம்பேத்கர் பெரியாரையும் படி, எந்த நேரத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்னு போயிடு. இல்லாட்டினா இப்போ நம்ம சில கூட்டம் துதுதில்லை, தான் முகம் தெரிகிற வரைக்கும் அம்பேத்கர் பெரியார்னு பேச வேண்டியது. 4 பேர் முகம் தெரிஞ்ச உடனே நான் பெரியாரை அழிக்க வந்த பார்ப்பன கடைப்பாறை ஒன்று வந்து நான் பெரியார் பேசின திராவிடத்தை இடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குள்ள சேர்ந்துடாத. எனக்கு சின்ன பையன், தமிழ் துறைகின்ற படத்தை வாங்கிடாத. மீண்டும் ஒரு முறை மீண்டும் நல்லா எடுத்து பெரியார் அம்பேத்கரையும் படி. அப்போ உனக்கு புரியும் ஏன் இந்திய எதிர்ப்புன்றது. அது வேறு இந்திய எதிர்ப்பு மட்டுமே இல்லை. இன்னும் தம்பி எல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, இன்னொரு வீடியோ போடு. இது மாதிரி நீங்கள் போய் இல்லாத இந்திய போராட்டம் நடத்திட்டீங்க, HUFல இவ்வளோ ஆள் எடுத்தாங்க, CVID இவ்வளோ ஆள் எடுத்தாங்க, துப்பாக்கி தொழிற்சாலை இவ்வளோ ஆள் எடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ ஆள் எடுத்தாங்க, அதுமாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மத்திய டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளோ ஆள் எடுத்தாங்க. தமிழர் இவ்வளோ வேலை செய்கிறாங்க. அதுவும் உயர் பொறுப்பு யாருங்கன்னு பாருங்கள். குரூப் D கூட தமிழர் எடுக்க மாட்டான். இந்த நிலமையில் இருக்குது. அதை யோசிச்சு முடிவெடு தம்பி. பார்ப்போம். இன்னும் அடுத்த வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். அம்பேத்கர்லாம் படிச்சுட்டு. மிக்க நன்றி.